புதுச்சேரியில் நடைபெற்று வரும் பழங்கால ஓலைச்சுவடி கண்காட்சி ஆராய்ச்சி மாணவர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. புதுச்சேரி நகரின் மையப்பகுதியான செயின்ட் லூயிஸ் வீதியில் இருக்கிறது பிரெஞ்சு ஆய்வுக் கழகம். இந்த ஆய்வுக் கழகம் 70 ஆண்டுகளுக்கும் மேலாக 8000த்திற்கும் அதிகமான ஓலைச்சுவடிகளை சேகரித்து பாதுகாத்து வருகிறது. குளிரூட்டப்பட்ட அறையில் இந்த அரிய ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படுகின்றன. தமிழ், தெலுங்கு, கிரந்தம், ஒரியா, சமஸ்கிருத மொழிகளில் எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகள் சேகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகின்றன. ஞானசம்பந்த தேவாரம் நம்ம கிட்ட இருக்கு. அதே மாதிரி இங்க திருவாசகம் இருக்கு. அதே மாதிரி திருக்குறள், அது மேல இருக்கிறதுலாம் திருக்குறள் உடைய மேனஸ்கிரிப்ட்ஸ்ல இருக்கு. இது மொத்தம் தமிழுக்காக ஒதுக்கப்பட்ட இந்த ரேக். இது வந்து தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்களிலிருந்தும் அதே மாதிரி கர்நாடகாவினுடைய ஒரு சில பகுதிகளிலிருந்து இது கலெக்ட் செய்யப்பட்டது, சேகரிக்கப்பட்டது. இந்த மேனஸ்கிரிப்டினுடைய சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தோம்னா பெரும்பாலானவை சைவாகமம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவாலய வழிபாடுகளும் சிவாலய நிர்மாண முறைகளையும் பற்றி சொன்னதும், இன்னும் ஒரு 2000 மூளைச்சுவடிகள் நம்ம கிட்ட வந்து தமிழ் சித்தா மெடிசின் தமிழ் மொழியில இருக்கக்கூடிய மேனஸ்கிரிப்ட்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. ஓலைச்சுவடிகளை எழுதியவர், உள்ளடக்கம், அதன் பொருள் ஆகியவற்றை அறிந்து கொள்ளும் விதமாக பல்வேறு ஆய்வுகளும் இங்கு நடைபெற்று வருகின்றன. ஓலைச்சுவடி மீதான ஆய்வு, அதை பராமரித்து பாதுகாக்கும் முறை உள்ளிட்டவை குறித்தும் இங்கு விளக்கப்படுகிறது. அரங்காட்சி பார்க்க வந்துடுறேன். இந்த ஓலைச்சுவடி சம்பந்தமான அரங்காட்சி. அங்கே வந்து ஓலைச்சுவடி எந்த மாதிரி தயாரித்தாங்க, அதை எப்படி பதன்படுத்தினாங்க, எந்த விதமாக அந்த மரத்திலிருந்து எடுத்து இலை எடுத்து உருவாக்குனாங்க, அதையெல்லாம் கற்றுக்கொள்ள வந்துட்டேங்க. ஒன்று வந்து எழுதியிருப்பாங்க, இன்னொன்று வந்து வரைஞ்சிருப்பாங்க, ஓவியம்லாம் வரைஞ்சிருப்பாங்க. இந்த ஓவியம் வரைஞ்சிருக்கிற ஓலைச்சுவடிலாம் அதிகபட்சம் இந்த கூந்தல் பனைன்னு சொல்லப்படுற மரத்துல இருந்து தான் எடுத்தாங்க. ஸோ இதை மாதிரி என்னென்ன மரங்கள் யூஸ் பண்ணாங்கன்றதையும் காமிச்சிருக்கோம். இதை தவிர்த்து ஓலைச்சுவடி ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க, அதை ப்ராசஸ் பண்ணுறது எப்படி, ஓலைச்சுவடி செஞ்சு முடிச்சுட்டு அதில் எண்ணெய் தடவுறது, அதுக்கப்புறம் அதை மண்ணில் போட்டு புதைச்சி வச்சு பதப்படுத்துறது, இதை மாதிரி சில டெக்னிக்ஸையும் நாங்கள் வந்து எக்ஸிபிஷனில் காமிச்சிருக்கோம். காலத்தின் கண்ணாடியாக பாரம்பரியத்தை இன்றைய தலைமுறையினருக்கு கடத்தும் அரிய பொக்கிஷமாக இந்த ஓலைச்சுவடிகள் உள்ளன. இதுல இருக்கு பாருங்க, நீரோடு துடிப்பினை அப்படின்னு எழுதிருக்கு இல்லையா, ஒன்றே இரு. புதிய தலைமுறைக்காக புதுச்சேரியிலிருந்து செய்தியாளர் ஸ்ரீதர் கதிரேசன்.